நேர்களை வணக்கம். நான் மர்ச்சன்றை சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடைய மூத்த அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜன் இருக்கிறார். வாருங்கள் பேசுவோம். திரு வணக்கம். வணக்கம் மார்ஷல். தமிழ்நாட்டின் புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று இருக்கிறார். இன்றைக்கு விஜய் பேசுறப்போ ஒரு விஷயத்த குறிப்பிட்டார். நான் சொன்னதை எல்லாத்தையும் நான் செய்ய முயற்சி செய்வேன், ஆனா கொஞ்சம் எனக்கு கால அவகாசம் கொடுங்க. கடந்த ஆட்சியாளர்கள் கஜானாவை வழிச்சு எடுத்து போயிட்டாங்க, ஒரு சுமக்க முடியாத சுமையை சுமத்திட்டு போயிட்டாங்க, அதனால டைம் கொடுங்கன்னு கேட்டு எப்படி பாக்குறீங்க? முதல்ல என்னால பண்ண முடியாதுன்னு சொல்றாரு போல தெரியுது. கஜானா என்னன்னு முதல்ல அவருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. கஜானா எப்படி கஜானா காலியாகும்னு இவர்கள் சொல்லுகிறார்கள் என்று எனக்கு தெரியல. கஜானால எவ்வளவு பணம் வரும்னாது இவருக்கு தெரியுமா என்பது அதுவும் தெரியல. போன முறை ஒரு சாம்பிள் பட்ஜெட் பிப்ரவரி மாசம் தாக்கல் பண்ணப்பட்டது. இந்த சாம்பிள் பட்ஜெட், அதாவது இடைக்கால பட்ஜெட். இந்த இடைக்கால பட்ஜெட்லயே அவங்க தெளிவாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எவ்வளவு வரவு என்ன, செலவு என்ன, மற்ற துறைகளுக்கு எவ்வளவு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி தெளிவாக இருக்கிறது. கிட்டத்தட்ட நீங்க இந்த பட்ஜெட்ல வரக்கூடிய வரவு மொத்தம் ஒரு 3.5 லட்சம் கோடி மொத்தமா வருமானம் என்று சொன்னால் 1 லட்சம் கோடி பிஸ்கல் டெபிசிட். அப்ப 4.5 லட்சம் கோடி. இப்ப 1 லட்சம் கோடி நிதி, அதாவது நிதி பற்றாக்குறை. அப்ப அந்த பிஸ்கல் டெபிசிட்டை சமாளிப்பதற்கு தான் 1 லட்சம் கோடி கடன், 90,000 கோடியிலிருந்து 1 லட்சம் கோடி கடன் வாங்குகிறார்கள். அப்ப இந்த கடனுடைய அளவு 3% ஆஃப் த ஜிஎஸ்டிபி இருக்கணும். அந்த அளவுல போன திமுக ஆட்சி, திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக ஆட்சி அந்த நிதி வரம்புக்குள்ள எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் அதனுடைய 3% ஜிடிபிக்குள்ளதான் கடன் வாங்கி வைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ 28%க்கு கீழே இருக்கணும். அந்த 28% கீழே அவங்க டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோவை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பொருளாதாரம் 20 லட்சம் கோடியாக இருந்து எடப்பாடி அவர்கள் விட்டு சென்ற பொழுது 20 லட்சம் கோடியாக இருந்த பொருளாதாரம் 35 லட்சம் கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. எனவே கடன் வாங்கி விட்டார்கள் என்று சொல்வது, கடனில் தள்ளிவிட்டார்கள் என்று சொல்வது எல்லாம் நிதியை பற்றி ஒன்றும் தெரியாதவர்கள் பேசக்கூடிய பேச்சு. மேபி நிதியமைச்சரே போடாத இந்த அமைச்சரவை இனிமேல் நிதியமைச்சரை தேடி அவர்கள் போட வேண்டும். நிதித்துறை செயலாளரிடம் கேட்டால் அவர் சொல்லுவார், இது எஃப்ஆர்பிஎம் ஆக்டுக்குள்ள இந்த கவர்மெண்ட் ரன் ஆகுதா இல்லையா என்பதை பற்றி. வெள்ளை அறிக்கை தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். வெள்ளை அறிக்கை வந்தால் தெரியும். நான் அவருக்கு முன்னால ஒரு சின்ன ஒரு இண்டிகேட்டிவ் வெள்ளை அறிக்கை நான் சொல்றேன். அந்த வெள்ளை அறிக்கை அவர் வெரிஃபை வேணா பண்ணிக்கிட்டோம். எப்படி கடன் திவால் ஆயிடுச்சா தமிழ்நாடு அப்படின்றத அவர் பார்க்கட்டும். கிட்டத்தட்ட ஓவராலா பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 25,000 கோடி வருமானம் தமிழ்நாட்டுக்கு வரும். 25,000 கோடி வருமானம் வரக்கூடிய தமிழ்நாடு எப்படி கஜானா காலியாகும்? கஜானா காலின்னு எந்த வகையில சொல்றாரு? இவர் முதலமைச்சராக பதவியேற்ற பை கூட காயாமல் இருக்கும் பொழுதே கஜானா காலி என்று சொல்வதை பார்க்கும் பொழுது இவர் சொன்ன வாக்குறுதிகள் என்னால் நிறைவேற்ற முடியாது என்று உறுதியாக நம்புகிறார். 100% என்னை நம்புங்கள், 100% நான் சொன்னதை மட்டுமே செய்வேன், நான் எது சாத்தியமோ அதை மட்டுமே சொல்லியிருக்கேன், எது பிராக்டிக்கலோ, எது பாசிபிளோ, எது ஃபீசிபிளோ அதை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் என்று சொன்னவர் இதே விஜய் தான். தேர்தல் அறிக்கையில 5 கட்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி கமிட்மெண்ட்டை கொடுத்தவர் இதே விஜய் தான். நான் இதை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தேர்தல் அறிக்கை 4 தேர்தல் அறிக்கையும் கம்பேர் பண்ணி அதை பிரசன்டேஷனே கொடுத்துருக்கேன். உங்க எல்லாருக்கும் தெரியும். சரியா? என்னுடைய பிரசன்டேஷன் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையும் எவ்வளவு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கு, எவ்வளவு அவர்களால் செய்ய முடியும், எது செய்ய முடியாது என்பதை பற்றி நான் தெளிவா விளக்கியிருக்கேன். அப்போ வருடத்திற்கு 4 லட்சம் கோடி கமிட்மெண்ட், அடிஷனல் கமிட்மெண்ட். ஏற்கனவே 4 லட்சம் கோடி பட்ஜெட். நீங்க அதுல 1 லட்சம் கோடி பிஸ்கல் டெபிசிட் வச்சுக்கோங்க. இந்த 1 லட்சம் கோடி பிஸ்கல் டெபிசிட் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 3 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா. அப்ப 3 லட்சம் கோடிய எக்ஸ்ட்ரா எங்க இருந்து கொண்டாடுவாரு சொல்லுங்க? ஒண்ணு மோடி அவர்கள் ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுக்கணும். அது பீகார் கொடுத்த மாதிரி, உத்தரப்பிரதேச கொடுத்த மாதிரி, ராஜஸ்தான் கொடுத்த மாதிரி, மத்திய பிரதேசம் கொடுத்த மாதிரி ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுக்கணும். இல்ல அப்படின்னா மோடி இப்ப கண்டிப்பா கொடுக்க மாட்டாரு. ஏன்னா ராகுல் காந்தி பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு.
ஒருவேளை ராகுல் காந்தி எங்கேயாவது வாங்கி இத்தாலியில வாங்கி கொண்டாந்து கொடுத்து, இல்ல அமெரிக்காவோட போய் பேசி அந்த 3 லட்சம் கோடியை வாங்கி விஜய்க்கு கொடுத்தாரு அப்படின்னு நண்பர், அவர் சகோதரர். சோ அந்த நண்பர் வந்து ராகுல் காந்தி ஒருவேளை வாங்கி கொடுத்தாருன்னா அந்த 4 லட்சம் கோடியை இவர் சொன்ன கமிட்மெண்ட்டை நிறைவேற்ற முடியும். இல்லைன்னா 1 லட்சம் கோடிக்கு தான் கமிட்மெண்ட்டை நிறைவேற்ற முடியும். அந்த 1 லட்சம் கோடி கூட நீங்க வந்து 33 மினிஸ்ட்ரி இருக்கு. இந்த 33 மினிஸ்ட்ரியில 1.5 லட்சம், கிட்டத்தட்ட 1 இருந்து 1.5 லட்சம் கோடி அதனுடைய பட்ஜெட் மட்டுமே. கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு 2.5 லட்சம் கோடி ஏதாச்சு. அப்ப இதே 4 லட்சம் கோடி வந்துருச்சா மொத்தமா? அப்ப நீங்க வந்து கஜானா காலின்னு சொல்றீங்க. இந்த உங்க 4 லட்சம் கோடி கமிட்மெண்ட்டை, அடிஷனல் கமிட்மெண்ட்டை, கூடுதலான கமிட்மெண்ட்டை நீங்க எப்படி கொண்டாட போறீங்கன்றதான் மிக கேள்வி. அப்ப அதை கொண்டாட முடியாது என்பதை முதல்லயே வந்து கையெழுத்து போட்ட உடனே என்னால் செய்ய முடியாது, எனக்கு கால அவகாசம் கொடுங்கன்னு கேட்கும் பொழுது, அப்ப நீங்க எப்படி வந்து பிராக்டிக்கலா நான் வந்து எது செய்ய முடியுமோ அதைத்தான் சொன்னேன்னு சொன்னீங்க. இப்ப மக்களை ஏமாத்துனீங்களான்னு கேள்வி வருமா இல்லையா? மக்களை வந்து பொய் சொல்லி வாக்கு வாங்கினீங்களான்னு கேள்வி வருமா இல்லையா? வராதா? முதல் கையெழுத்து போட்டு மை ஆறுவதற்கு முன்பாகவே என்னால் வந்து எனக்கு கால அவகாசம் கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா எப்படி? இது எப்படி வந்து உங்களுக்கு வந்து கஜானா காலின்னு சொல்லுவீங்க? நான் சொல்றேன், கஜானா எப்படி எல்லாம் பணம் வருதுன்னு நான் சொல்லட்டுமா? இப்ப ஜிஎஸ்டி ரெவன்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 24, 25 அதை கூட வச்சுக்கோம், 25, 26 கூட நம்ம இப்ப இனிமே வரணும், அந்த டீட்டெயிலாம் வரணும்னு வச்சுக்கோங்க. 24, 25 பேஸ் இதா வச்சுக்கிட்டாங்க கூட ஃபர்ஸ்ட் 6 மாசத்துலயே 35,414 கோடி வந்துருக்கு. 35,000 கோடி. இப்போ மந்த்லி ஆவரேஜ் எவ்வளவு? 5,900 கோடி மந்த்லி ஆவரேஜ். எது? ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி மட்டும். சரி, இதனுடைய பட்ஜெட்ல எவ்வளவு ஷேர்? ஸ்டேட் ஜிஎஸ்டி 38% ஆஃப் ஓன் டாக்ஸ் ரெவன்யூ, இந்த ஷேர் மட்டும். அப்புறம் மந்த்லி எஸ்டிமேட்டட் மந்த்லி எஸ்ஜிஎஸ்டி எப்போ வரும்? எவ்வளவு வரும்? அப்ப கிட்டத்தட்ட 6,500 கோடி மந்த்லி. ஆவரேஜ் வந்து 5,900 கோடி. கிட்டத்தட்ட 5,500 இருந்து 6,900 கோடி வரைக்கும், 6,500 கோடி வரைக்கும் மாசம் வந்து ஸ்டேட் ஜிஎஸ்டி ரெவன்யூ வரும். ஒண்ணு. ரெண்டாவது வேட், சேல்ஸ் டாக்ஸ். இது எங்க இருந்து வருது? மெயின்லி வந்து பெட்ரோல், டீசல் அண்ட் லிக்கர், இந்த 2ல இருந்து வருது. இது ஆனுவலா வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 69,000 இருந்து 70,000 கோடி வரும் வருஷத்துக்கு. 70,000 கோடி. அப்ப மந்த்லி மாசம் எவ்வளவு வரும்? 5,800 கோடி மாசம் வருமானம். இதுல இருந்து மட்டும் கிட்டத்தட்ட 6,000 கோடி வருதுன்னு வச்சுக்கோங்க. நான் டாக்ஸ் ரெவன்யூ எங்க இருந்து வரும்? பப்ளிக் செக்டார் யூனிட்ல இருந்து. இதனுடைய ஓவரால் வருஷம் ரெவன்யூ, நான் டாக்ஸ் ரெவன்யூ எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 28,815 கோடி. இது மட்டும் 28,000 கோடின்னு கூட வச்சுக்கோங்க. அப்ப மந்த்லி எவ்வளவு? 2,400 கோடி மந்த்லி கமிட்மெண்ட். அப்ப 2,400 வந்து 2,500 கோடி வரும். அப்ப இது எல்லாமே சேர்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மாசம் 25,000 கோடி வருமானம். இது எப்படி கஜானா காலியாகும்? மாசம் வருமானம் 25,000 கோடி வருது. கஜானா காலி நீங்க யாரை சொல்லி ஏமாத்த பாக்குறீங்க? யாரை ஏமாத்துறீங்க? முதல்ல வந்த உடனே முதல்ல ஏமாத்துறது மக்களா? உங்களுக்கு நம்பி ஓட்டு போட்ட இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஏமாத்தலாமா? சொல்லுங்க. அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எப்படா 6 சிலிண்டர் வரும், எப்படா 2,500 ரூபா வரும், எப்படா படிச்ச பசங்களுக்கு உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை வரும், எப்படா ஒவ்வொரு வீட்லயும் 15,000 ரூபா வந்து கல்வி இடைநிற்றலை தவிர்ப்பதற்கு பணம் வரும், எப்படா வந்து 1 பவுன் கல்யாணம் முடிச்ச உடனே 1 பவுன் நகை வரும், பிறந்த குழந்தைக்கு எப்படா வந்து மோதிரம், சீர் எல்லாம் வரும், பேபி கிட் வரும். இதெல்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. எப்போ வந்து இத்தனையும் வந்து நீங்க ஒரு 50 அறிக்கை கொடுத்துருக்கீங்க, அந்த 50ஐயும் செயல்படுத்தணும்னா 4 லட்சம் கோடி வேணும். வருஷத்துக்கு 4 லட்சம் கோடி வேணும். அப்ப 5 வருஷத்துக்கு எவ்வளவு ஆகினா 20 லட்சம் கோடி வேணும். அப்ப நீங்க எவ்வளவு கடன் வாங்க வேண்டியது இருக்கும்? கிட்டத்தட்ட 30 லட்சம் கோடி கடன் வாங்கணும். எங்க போய் வாங்குவீங்க? அப்போ டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ எங்க போகும்? 75 இருந்து 85% போகும். உங்களுக்கு 28% தான் லிமிட்டே. எங்க போய் வாங்குறது கடனை? அப்ப யாரு கொடுப்பாது? ராகுல் காந்தி வாங்கி கொடுப்பாரா? அப்ப என்னாச்சு சொல்லுங்க. சரி, இது தவிர்த்து என்ன இருக்கு? அடுத்த ரெவன்யூ டாஸ்மாக் ரெவன்யூ. லிக்கர் சிங்கிள் பிக்கஸ்ட் கேஷ் என்ஜின் வந்து டாஸ்மாக். எவ்வளவு? கிட்டத்தட்ட 24, 25 ஃபிகர் எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48,340 44 கோடி. 48,000 கோடி 50,000 கோடின்னு வச்சுக்கோங்களேன்.
இதுல வேட் வந்து 37,000 கோடி, எக்ஸைஸ் டியூட்டி வந்து 11,000 கோடி. இந்த 47,000 கோடி 48,000 கோடியில சரியா? அப்ப மாசம் வந்து எவ்வளவு வருது? 4,000 கோடி வேட்டு, 900 கோடி எக்ஸைஸ். அப்ப டோட்டலா 4,800 இருந்து 5,000 கோடி மாசம் டாஸ்மாக்ல இருந்து மட்டும் வர வேண்டியது. அப்ப 80% ஆஃப் வாட் எங்க இருந்து வருது? லிக்கர்ல மட்டும் வருது. லிக்கர் தான் பேக் போன் ஆஃப் தமிழ்நாடு டாக்ஸ் சிஸ்டம். ஓகே. அப்புறம் ஃபியூயல் வாட்டு, அது பெட்ரோல் டீசல் வாட்டு, இதுல இருந்து எவ்வளவு வருது? இது வந்து ஃபியூயல் வந்து இஸ் நாட் அண்டர் ஜிஎஸ்டி. அதனால மேஜர் ஸ்டேட் கண்ட்ரோல்டு ரெவன்யூ தான் இந்த ஃபியூயல் தான். இது ஆனுவல் ஃபியூயல் வாட் எவ்வளவு வருது அப்படின்னா 25,000 கோடியிலிருந்து 30,000 கோடி வருது வருஷத்துக்கு. அப்ப எவ்வளவு மந்த்லி கமிட்மெண்ட்? கிட்டத்தட்ட 2,000 இருந்து 2,500 கோடி மாச கமிட்மெண்ட் இது மட்டும். அப்ப ஃபியூயல் லிக்கர் சேர்ந்து 90% ஆஃப் த வேட் ரெவன்யூ. சரிங்களா? அப்ப அதுக்கு அடுத்து என்னென்ன வேட் ரெவன்யூ வருது? ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், மோட்டார் வெஹிக்கிள், எக்ஸைஸ் டியூட்டி, எலக்ட்ரிசிட்டி டியூட்டி, அடுத்து கமர்ஷியல் டாக்ஸ், ப்ரீ ஜிஎஸ்டி ரெசிடுவல், இதெல்லாம் சேர்த்து ஒரு 1,200 கோடி. அப்புறம் ஜிஎஸ்டி செக்டார் வைஸ் டிரைவர்ஸ், தமிழ்நாடு ஜிஎஸ்டி ஆனுவல் வந்து கிட்டத்தட்ட 1,30,000 கோடி. ஓகே. அப்ப 10,500 இருந்து 11,000 கோடி கிராஸ் மாசம் வருமானம். இப்ப ஸ்டேட் ஜிஎஸ்டி ஷேர் மட்டும் எவ்வளவு? அப்ப கிராஸ் வந்து 10,000 இருந்து 11,000 கோடி. ஸ்டேட் ஜிஎஸ்டி எவ்வளவு வருது அப்படின்னா கிட்டத்தட்ட 6,500 கோடி வருது. அதுக்கப்புறம் மேஜர் கான்ட்ரிபியூட்டிவ் செக்டார் எது இதெல்லாம் பண்ணுது? மேனுபேக்சரிங் ஹப், ஆட்டோ சென்னை அண்ட் ஸ்ரீபெரும்புதூர், எலக்ட்ரானிக்ஸ், ஃபாஸ்கான் பெல்ட், அப்புறம் சர்வீசஸ், ஐடி அண்ட் சாஃப்ட்வேர் சர்வீஸ் மாடல் சென்னை அண்ட் கோயம்புத்தூர், ரீட்டைல் கன்சம்ஷன், அர்பன் டிஸ்ட்ரிக்ட் டாமினேஷன், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ரெவன்யூ ஜெனரேஷன், இது வெரி இம்பார்ட்டன்ட். டாப் ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் சென்னை, ஐடி, போர்ட்ஸ், சர்வீஸ், கார்பரேட் ஹெட் குவார்டர்ஸ், இதுல இருந்து 20 to 30% ஆஃப் ஜிஎஸ்டி இங்க இருந்து மட்டும் வருது. அடுத்து காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் பெல்ட், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல் மேனுபேக்சரிங், ஃபாஸ்கான், ஆட்டோ ஆன்சிலரி, இதுல இருந்து வருது. அதுக்கடுத்து கோயம்புத்தூர் எம்எஸ்எம்இ, டெக்ஸ்டைல், பம்ப், இன்ஜினியரிங். அடுத்து ஸ்ட்ராங் ஜிஎஸ்டி பிளஸ் எலக்ட்ரிசிட்டி யூசேஜ், இதுல இருந்து. திருப்பூர் எடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ட்ரிவன் ஜிஎஸ்டி, ரீஃபண்ட் ஹெவி இதுல. அப்புறம் மதுரை ரீட்டைல் பிளஸ் சர்வீஸ் பிளஸ் டெம்பிள் எக்கானமி, எல்லாம் சேர்த்து எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி கிட்டத்தட்ட 6,500 கோடி, 25% மொத்த ஷேர். லிக்கர் சேல்ஸ் டாஸ்மாக் 5,000 கோடி, 20%. ஃபியூயல் வாட்டு கிட்டத்தட்ட 2,500 கோடி, 10%. அதர் வேட் 1,500 கோடி, கிட்டத்தட்ட 5%. நான் டாக்ஸ் ரெவன்யூ 2,500 கோடி, 10%. அடுத்து என்னது? அடுத்து வந்து இது சென்ட்ரல் டிரான்ஸ்ஃபர்ல இருந்து வரக்கூடியது வந்து ஒரு 10,000 கோடி. ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து ஒரு 30%. ஸோ அப்போ டோட்டலா 25,000 கோடி பெர் மாசம் வரும்போதும் நீங்க எப்படி கஜானா காலின்னு சொல்லுவீங்க? எப்படி சொன்னீங்க கஜானா காலி? யார் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு கஜானா காலின்னு? யார் சொல்லி கொடுத்தது? கஜானா காலியாது 25,000 கோடி மாசம் வருமானம் வரக்கூடிய ஒரு நாடு தமிழ்நாடு எப்படி கஜானா காலி ஆகும்? எப்படி ரன் பண்ணுவீங்க 33 டிபார்ட்மெண்ட்டா கஜானா காலினா? அப்ப மக்களை வந்து தவறான தகவல் சொல்லி பதவியேற்ற உடனே பொய்யான வழியில் திசை திருப்ப கூடாது திரு முதல்வர் விஜய் அவர்கள். அவர் வந்து பேசும்போது இனிமேல் நடிகர் அல்ல, அவர் இனிமேல் வந்து முதல்வர். எனவே ஹானரபிள் முதல்வராக அவர் பேசும் பொழுது டேட்டாவை வந்து கரெக்டா பார்த்துட்டு பேசணும். இல்லைன்னா வந்து இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழல் அவருக்கு ஏற்படும். அவர் அறிவித்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்ற முடியும், சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிறைவேற்றிடுவோம். 4 லட்சம் கோடி எப்படிங்க வரும்? இல்ல அறிவித்த திட்டங்கள் எதையுமே வந்து 25% கூட இவரால் நிறைவேற்ற முடியாது. அதுக்குதான் வந்து விண்டோ இருக்கு. 25% தான் நிறைவேற்றத்தான் இவர் அறிவித்த எல்லா திட்டங்கள்லையும் 25% தான் நீங்க நிறைவேற்ற முடியும் வருடத்திற்கு. அப்ப நீங்க வந்து 4 லட்சம் கோடியில 1 லட்சம் கோடி தான் நீங்க நிறைவேற்ற முடியும். அப்ப நீங்க உங்களுக்கான பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள் என்பது இதுவரைக்கும் தெரியாது. பொருளாதாரத்தினுடைய என்ஜினை இன்னைக்கு 10.88%, போன வருடம் 11.19% இப்ப இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி. இந்த வருடம் 10.88% பொருளாதார வளர்ச்சி. இந்த பொருளாதார வளர்ச்சி தொடர்ந்து முன்னுக்கு வந்து 12, 14, 15 மாற வேண்டும். எப்பொழுது கொண்டு வரப்போகிறார்? அந்த பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வருவதற்கு இவர் என்ன திட்டங்களை வைத்திருக்கிறார், இவர் எப்படி செயல்படுத்த போகிறார் என்பது இவர் யாரை கன்சல்ட் பண்றாரு, எப்படி இதை கொண்டு வரப்போகிறார் என்பதை பொறுத்துதான் இந்த திட்டங்களை செயல்படுத்த முடியுமா இல்லையா என்பது தெரியும்.
கண்டிப்பாக இவர் கொடுத்த வாக்குறுதிகளில் மொத்தமாக 25% கூட நிறைவேற்ற முடியாது. வருடத்திற்கு 25%. நிறைய விஷயங்கள் அப்ப நீங்க வந்து 4 வருஷத்துல 125%, 5 வருஷத்துல 125% பண்ணிடலாமான்னு கேட்க கூடாது. அப்படி கிடையாது. 4 லட்சம் கோடியில 1 லட்சம் கோடி திட்டங்களை வந்து நிறைவேற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த வாய்ப்பு என்ன ஆகும்? மக்கள் மத்தியில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை உருவாக்கும். அந்த அதிருப்தியை சமாளிப்பதற்கு வழிகள் இருக்கிறது. ஆனால் அந்த வழிகள் எப்படி செய்ய போகிறோம் என்பது திரு விஜய் அவர்களுக்கு தெரியுமா என்று நம்மளுக்கு தெரியாது. ஐஏஎஸ் அதிகாரிகளை கேட்டால் நீங்க பணம் கொடுத்தா நாங்க செய்யறோம், செயல்படுத்துறோம்னு சொல்லுவாங்க. பணம் எங்க இருந்து வரும்? எங்க இருந்து வரும்? வேர்ல்டு பேங்க்ல, ஏடிபியில, நபார்டுல, இதெல்லாம் நீங்க வந்து பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன்ல எல்லா இடத்துலயும் கடன் வாங்கலாம். கடன் வாங்குறதுக்கு ஒரு அளவு இருக்கு. அதான் எஃப்ஆர்பிஎம் லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டுக்கு மேல கடன் வாங்க முடியாது. சரியா? அப்ப நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரணும். இன்வெஸ்ட்மெண்ட் எங்க இருந்து கொண்டு வருவீங்க? கொண்டாடணும். அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டத்தட்ட 18 இருந்து 20 லட்சம் கோடி உள்ள வரணும். இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வருவதற்குரிய ஒரு கிரெடிபிலிட்டி கொண்டாடணும். இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி உள்ள வரும்? நீங்க வந்து வருஷத்துக்கு 4 லட்சம் கோடி கமிட்மெண்ட் வச்சிருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி கொண்டாந்து போடுவான்? இது கஜானா திவாலாயிரும். இந்த அரசு வந்து திவாலாயிரும்ன்ற நிலைமை வந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வராது. அப்ப அங்க வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேக்லாஷாக மாறி முடியும். இப்ப கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இல்லாம, பணம் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு செலவழிக்கிறதுக்கு பணம் இல்லாம, விண்டோ இல்லாம நீங்க வந்து நலத்திட்டங்களுக்கு மட்டுமே கொடுக்கும் பொழுது அப்ப அதனுடைய வருமானம் வந்து பொருளாதார வளர்ச்சி வந்து லெஸ் தென் 0.5% டைம்ஸ் தான் அது வளரும். நலத்திட்டங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் லெஸ் தென் 0.5% தான் டைம்ஸ் தான் வந்து வளரும். ஆனா அதே இது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு போட்டீங்கன்னா அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி செக்டார்ல நீங்க போடும் பொழுது அது 2 to 3%, 3 டைம்ஸ் வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திடும். இங்கதான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்றதுக்கே வந்து இடமே இல்லையா, ரூமே இல்லையா. 4 லட்சம் கோடி வெல்ஃபேர் ஸ்கீமுக்கே கொடுத்தாச்சு அப்படின்னா ஏற்கனவே 4 லட்சம் கோடி கமிட்மெண்ட் பிளஸ் 4 லட்சம் கோடி மொத்தம் 8 லட்சம் கோடி. எங்க போவீங்க 8 லட்சம் கோடி? வெரி வெரி டிஃபிகல்ட், கஷ்டம். நிறைய விஷயங்களை பயன்படுத்தி ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. தேங்க்யூ.